வளர்பிறை பிரதோஷம் பத்தி சொல்லுங்க. இந்த பிரதோஷத்தோட பேர் வந்து மகா பிரதோஷம். ஏன் இது மகா பிரதோஷம்? ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷத்தை ஒருத்தர் எடுத்து வழிபாடு செஞ்சாங்க. தேய்பிறை பிரதோஷம் பத்தி சொல்லுங்க. இந்த பிரதோஷ வழிபாடு அப்போ பாத்தீங்கன்னா பாவ விமோச்சனம், கர்ம விமோச்சனம். திருமணமே ஆகலைங்க, 40 வயசை எடுத்து. வளர்பிறை சஷ்டி பத்தி சொல்லுங்க. இந்த சஷ்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா குமார சஷ்டி. பாலகனாக குமாரன் தோன்றிய முருகப்பெருமான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை சஷ்டி நாளினுடைய சிறப்புகள் என்ன? மருமக மாமியார் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ள நிம்மதியாவே இல்லை, டெய்லி சண்டை நடந்துகிட்டே இருக்கு, என்னதான் செய்யறது? இந்த சஷ்டியில போய் முருகருக்கு வளர்பிறை சப்தமி திதி நாளினுடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. வைகாசி மாதத்துல வரக்கூடிய சப்தமி திதி கங்கை அவதரிச்ச நாள். அப்போ எல்லாரும் வந்து வளர்பிறை அஷ்டமி நாளோட சிறப்பு என்ன? இந்த அஷ்டமிக்கு யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சண்ட பைரவர். அஷ்ட பைரவர்கள்ல ஒருத்தர். எப்பேற்பட்ட தேய்பிறை அஷ்டமி நாளுடைய சிறப்புகள் என்ன? இந்த நாளுக்குரிய பைரவர் யாரு? வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஷ்ண பைரவர். ரொம்ப வணக்கம் மேம். வணக்கம் மேம், இந்த வைகாசி மாதம் என்னென்ன விசேஷ நாட்கள் வரப்போகுது? குறிப்பாக நம்ம காலண்டர் பார்த்தோம்னா சஷ்டி அஷ்டமி அது மட்டும் தான் நமக்கு தெரியும். அதுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்கலாம். முதலாவதாக வளர்பிறை பிரதோஷம் பற்றி சொல்லுங்கள் மேம். ரொம்ப சிறப்பானதுங்க இந்த வைகாசி மாதம். அதாவது 12 மாதங்களிலும் 24 பிரதோஷம். அந்த 24 பிரதோஷத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது, ஒவ்வொரு பரிகார வழிபாடுகள் இருக்குது. இந்த வைகாசி மாச பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து வளர்பிறை பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து 29ஆம் தேதி வருது. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா பெருமாள் அவதரிச்ச நரசிம்ம ஜெயந்தியும் இதோட தான் இணைஞ்சு வருது. ஸோ இந்த பிரதோஷத்தோட பேர் வந்து மகா பிரதோஷம். ஏன் இது மகா பிரதோஷம்? ஆழகால விஷத்தை அருந்தின சிவபெருமான், அதோட லட்சுமி கடாட்சமும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. தனத்துக்கான செல்வங்களை சேர்க்கக்கூடிய விஷயங்கள். உடனே குபேரரும் மகாலட்சுமியும் போயிட்டு சிவபெருமான் கிட்ட வழிபாடு செஞ்சு தவம் இருந்து அந்த பொக்கிஷத்தை கையில வாங்கப்பட்டது வைகாசி மாசம் பிரதோஷம். ஸோ எந்த பிரதோஷத்தை, ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பலன் இருப்பது போல இந்த பிரதோஷம் வளர்பிறை பிரதோஷத்தை ஒருத்தர் எடுத்து வழிபாடு செஞ்சாங்க வைகாசி மாசம். அந்த சிவபெருமானுக்கு உண்டான 4:30 சந்தி நேரத்துல அவருக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை போய் பார்க்கும்போது எப்பேற்பட்ட செல்வ தடையை நீக்கி கொடுக்கும். இது 100%. ஏன்னா வைகாசி மாசம் அப்படின்னு சொல்றது ஜோதிட துறையில காலபுருஷனுக்கு 2வது வீடு, பொருளாதார வீடு. தனம், செல்வம், வாக்கு. என் வாக்கு மேலோங்கி இருக்கணுங்க, நான் சொல்ற விஷயம் கரெக்டா நடக்கணும், எனக்கு அதிகாரம் கிடைக்கணும், அதுக்கேற்ற பதவி கிடைக்கணும், நான் செஞ்ச வேலைக்கு, நான் படிச்சதுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மகா பிரதோஷம் சொல்லக்கூடிய 29ஆம் தேதி மே மாதம் மாலை 4:30 to 6 சங்கல்பம் எடுத்து அந்த சிவபெருமானை போய் வழிபாடு செய்யும் போது மிகுந்த உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா மேம். அடுத்ததா தேய்பிறை பிரதோஷம் பத்தி சொல்லுங்க. எந்த நாள் வருது அப்படின்னு சொல்லுங்க. இந்த தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா வரலாறு காணாத இதுக்கு பேர் என்னன்னா சனி பிரதோஷம். சனிக்கிழமை வர பிரதோஷனால கிடையாது. இந்த வைகாசி மாசத்துல இந்த தேய்பிறை பிரதோஷம் வந்தாலே அது சனி பிரதோஷம், பாவத்தை போக்கக்கூடிய நாள். ஸோ இந்த பிரதோஷ வழிபாடு அப்போ பார்த்தீங்கன்னா பாவ விமோச்சனம், கர்ம விமோச்சனம். திருமணமே ஆகலைங்க, 40 வயசை எடுத்துங்க. திருமணம் சில ஜாதகங்களில் வந்து ஒரு ரூல் இருக்கு, சூரியன் நிற்கிற டிகிரிலேருந்து 30 டிகிரி நடந்து சுக்கிரன் உட்கார்ந்துட்டாலே கல்யாணம் ஆகாது. அது ரூல் கன்ஃபார்மாக இருக்கு. அப்படி ஆனாலும் விவாகரத்தோ இல்லைனாக்கா ஒரு அடிமை வாழ்க்கையோ சுத்தமாக அந்த இல்லற சுகமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கடுமையானதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 365 நாள்ல ஒரு நாள் அப்படிங்கிறது இந்த சனி பிரதோஷம். வைகாசி மாதம் ஜூன் 13ஆம் தேதி சனி பிரதோஷம் மாலை 4:30 to 6. ஏன்னா ஏன்னா அலங்கார பிரியனை அலங்காரத்தோட பார்க்கும்போது தான். இதுல அலங்காரம்ன்றது விஷ்ணு, அபிஷேகம்ன்றது சிவபெருமான். பிரதோஷம் அப்படின்னா எல்லாருக்கும் மைண்ட் வருது, அபிஷேகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, பால் வாங்கிட்டு போகணும், அரிசிமா வாங்கிட்டு போகணும் அப்படின்னு போவாங்க. அதுல
பாவத்தை நீக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பிரதோஷத்துக்கு போகும்போது ஒரு இளநீ வாங்கிட்டு போங்க. அந்த இளநீ அபிஷேகம் பண்றது நிச்சயமாக கர்ம வினையை நீக்கும். ஒரு விஷயம் நடக்கவே நடக்காதுன்னு இருக்கிற ஜாதகத்துல விதியை மாத்தி வைக்கும். மேம் அடுத்ததா வைகாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி பத்தி சொல்லுங்க மேம். வளர்பிறை சஷ்டி வைகாசி மாசம் அப்படின்னாலே முருகர் அவதரிச்சது. அந்த முருகருக்கு உண்டான திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி. எனக்கு அந்த சஷ்டியில சூரனை வதம் செஞ்சாரு. அந்த சூரனை வதம் செய்யறதுக்கான முதல் சஷ்டியே இதுதான். அப்ப இந்த சஷ்டியோட பேர் வந்து பாத்தீங்கன்னா குமார சஷ்டி. பாலகனாக குமாரன் தோன்றிய முருகப்பெருமான். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குமாரர்கள் குமாரிகள் குழந்தைங்க 13 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க வாழ்க்கை செழிப்பா இருக்கணும், வளர்ச்சியா இருக்கணும், படிப்புல சிறந்து இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப இவங்களை முருகர் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் 6 தீபங்கள் நெய் தீபம் ஏத்த வச்சு உட்கார வச்சு ஓம் சரவண பவ. அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் இருப்பாங்க, நாக்குல ஓம்னு எழுதி விடுவாங்க. இப்ப அம்மாக்கள் எழுதி கொடுத்தாலும் சரி, தாத்தா பாட்டி எழுதினாலும் சரி, இந்த நாள்ல இந்த குமார சஷ்டின்னு சொல்லக்கூடிய நாள்ல நிறைய விசேஷங்கள் நடந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் மறந்து போச்சு. அந்த காலத்துல எல்லாம் வந்து வைகாசி சஷ்டி வந்துச்சு, பசங்களை கூட்டிட்டு போகணும் இன்னைக்கு கோயிலுக்கு. வைகாசி மாசம் தேய்பிறை சஷ்டி வந்துச்சா, திருமணமானவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு சஷ்டிக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. அதுல இதுதான் துவக்கம். முருகர் அவதரிச்ச முதல் சஷ்டி. அப்போ யாருக்கெல்லாம் கரு தங்காம போயிருக்கு, கரு ஒரு 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுதுங்க, நல்லா இருக்கு கர்ப்பப்பை சொல்லியிருக்காங்க, ஆனா இல்ல விந்தணு வந்து வெளியில வந்தான்னு செத்து போயிடுது, தாம்பத்தியோட நிலை வந்து சரியா இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சஷ்டியை கையில பிடிச்சிக்கோங்க. இந்த குமார சஷ்டி அன்னைக்கு கோவில்ல போய் முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு உங்களால முடிஞ்சது ஏதாவது நெய்வேத்தியம் இல்ல கடலை மாவுல செஞ்ச இனிப்பு லட்டு அதை எடுத்துட்டு போய் வழிபாடு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வர்றது. குழந்தைகளை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அவங்க கையில ஒரு கதம்ப சாதம், ஒரு லெமன் ரைஸோ ஏதோ ஒன்று செஞ்சு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, ஆதரவற்ற பிச்சை எடுத்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்றவங்களுக்கு இந்த குழந்தைங்க கையால கொடுக்கும்போது கண்டிப்பா இளம் வயசுலயே நம்ம கருமாவை கழிச்சிடலாம். கருமாவை நீட்னஸா கிளென்ஸ் பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கை ஸ்மூத்தா போகலாம். நிறைய குழந்தைகளோட வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பார்ன் அண்ட் கோல்டன் ஸ்பூன் வாங்க, ஒரு 13 வயசுக்கு மேல அப்பா இறந்துட்டாங்க, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த குழந்தைங்க. அந்த கர்ம வினை வந்து இவங்க பூர்வ புண்ணியம் மூலியமா மாத்திக்க முடியுமானா இந்த நாள்ல மாத்திக்கலாம். கண்டிப்பா. அடுத்ததா வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி நாளினுடைய சிறப்புகள் என்ன? ஓகே, தேய்பிறை சஷ்டி இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய துரோகிகள் கிட்ட இருந்து விடுதலை ஆகக்கூடியது. இதை வந்து சாலி வாகன சஷ்டின்னு சொல்லுவாங்க. வைகாசி மாதம் தேய்பிறையில வரக்கூடியது, ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடியது. ஸோ இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சிருக்கோம், ஒரு 4 பேர் இருக்காங்க, அவருக்கு தான் விஷயம் தெரியும், ஆனா அவர் ரொம்ப எடக்கு முடக்கு பண்ணிட்டு இருக்காரு, நம்மளுக்கே எங்க எப்ப வேணாலும் வேற இது பண்ணிடுவாரு அப்படின்னு இருக்குனாக்கா இந்த சஷ்டியை வழிபாடு செய்யும் போது சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மருமக மாமியார் இருக்காங்க, ஒரே வீட்டுக்குள்ள நிம்மதியாவே இல்லை, டெய்லி சண்டை நடந்துக்கிட்டே இருக்கு, என்னதான் செய்யறது? இந்த சஷ்டியில போய் முருகருக்கு 6 தீபம் போடுங்க. அந்த உறவு நிலையை சுமூகப்படுத்தி கொடுக்கறது தான் இந்த சஷ்டி. நம்மளோட எதிரியே இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த சாலி வாகன அப்படின்னு சொல்லக்கூடிய சஷ்டி. இந்த சஷ்டி நாள் அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா காலையில போயிட்டு முருகப்பெருமானுடைய ஆலயத்துல 6 நெய் தீபங்கள் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணி செவ்வரளி சிகப்பு மலர்களால முருகரை அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது எப்பேற்பட்ட உறவுகளும், 10 வருஷம் ஆச்சு அண்ணன் கூட பேசி, 10 வருஷம் ஆச்சு என்னோட தம்பி கூட பேசி, இப்போ உறவே சிறப்பிக்கல அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் உறவு சிறப்பிச்சு கொடுக்கறதும், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய துரோக எண்ணம் கொண்டவங்க, நம்மளை சுத்தி இருக்கவங்க நம்மளை அழிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, அது எல்லாத்தையும் மாத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த வைகாசி மாசம் தேய்பிறை சஷ்டிக்கு இருக்கு. வைகாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சப்தமி திதி நாளினுடைய சிறப்புகள் பத்தி சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது புராணங்கள்ல மட்டும்தான் இதை பத்தின விஷயங்கள் இருக்கு. அதாவது வைகாசி மாதத்துல வரக்கூடிய சப்தமி திதி கங்கை அவதரிச்ச நாள். அப்போ எல்லாரும் வந்து கங்கையில போய் நீராடுவாங்க. அந்த கங்கை தேவியே அவதரிச்ச நாள்னு சொல்லும் போது இந்த நாள்ல நீராடும் போது சகல பாவங்களும் சரி, சகல ஆரோக்கிய நஷ்டங்களும் சரி நீங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, நாங்க எங்கேருந்துங்க இப்ப போறது அப்படின்னு சொல்லும் போது காலையில ஒரு நல்ல ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பன்னீர், கொஞ்சம் மஞ்சள் தூள்,
கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் வாசனையான மலர்கள் இதெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டு ஓம் கங்காதேவியே நமக அப்படின்னு 21 முறை சொல்லி அந்த தண்ணியை எடுத்து தலையில் அப்படியே ஊற்றிக்கணும். அதுதான் விசேஷம். எப்பேற்பட்ட கர்மாக்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் என்னால் அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். வீட்டில் குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமலே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத வாழ்வியல்ல இருக்கக்கூடிய கர்மாக்களை தீக்கணும் அப்படின்னா இந்த கங்கையுடைய பிரார்த்தனை மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த கங்கை அப்படிங்கிறது நம்ம சிவனுடையும் அம்சமானது, பெருமாளுடையும் அம்சமாய் வரும், பிரம்மா மும்மூர்த்திகளும் சங்கமமாகக்கூடியது தான் இந்த கங்கையுடைய தீர்த்தம். இந்த கங்கை இதே ப்ரொசீஜரில் வச்சு வழிபாடு செய்யும் போது சிறப்பு. எல்லார் வீட்லேயும் காசி தீர்த்தம்னு ஒரு செப்பு சொம்பில் தண்ணி இருக்கும். அதை உடைச்சி இருந்துச்சுன்னா அதை உடைச்சி அந்த செம்பு தண்ணியில் பக்கெட் தண்ணியில் கலந்துட்டு ஊற்றிக்கும் போது ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வைகாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி நாளோட சிறப்பு என்ன? ஸோ வைகாசி மாதம் வரக்கூடிய அஷ்டமின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வரவர் பைரவர் தான். ராகு காலத்தில் பைரவர் பூஜையை நடத்தும் போது எப்பேற்பட்ட வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒவ்வொரு கிழமைக்கும் இருக்குது. அதில் அஷ்டமி திதின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க பைரவருடைய ஆதிக்கமும் அஷ்டலட்சுமிகளுடைய ஆதிக்கமும் நிறைஞ்சது. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 24ஆம் தேதி இந்த வளர்பிறை அஷ்டமி தொடங்குது. இந்த அஷ்டமிக்கு யாரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்ட பைரவர், அஷ்ட பைரவர்களில் ஒருத்தர். எப்பேற்பட்ட கைவிட்ட நிலையிலையும் ஒரு சிவபெருமானுடைய ரூபமான இந்த பைரவர் கை கொடுக்கக்கூடியவர், வெற்றியை தரக்கூடியவர். ஸோ எப்பவுமே நம்ம பைரவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நாய் வாகனத்தோட ஆடை இல்லாம மிக உக்கிரமானவர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சண்ட பைரவர், இந்த பைரவர்கள் 64 பைரவர்கள் இருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய 24 அஷ்டமிக்கு ஒரு பைரவர்கள் வருவாங்க. இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த அஷ்டமிக்கு இந்த வருடத்துக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா சண்ட பைரவர். இந்த சண்ட பைரவர் அஷ்ட பைரவர்களில் ஒருத்தர். ஸோ வீட்டு பக்கத்தில் அஷ்ட பைரவர்கள் இருக்காங்கன்னா இந்த சண்ட பைரவரை போய் வழிபாடு செய்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். முதல் விஷயம் நெகட்டிவ்னஸ். அதாவது பில்லி சூன்யம் நெகட்டிவ்னஸ் திட்டிகிட்டே இருக்காங்க, பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கம் திட்டு வந்துக்கிட்டே இருக்கு, குப்பை கொட்டித்தன் திட்டு, காம்பவுண்ட் பிரச்சனை, இந்த மாதிரி சபிக்கிற வார்த்தைகள்லேருந்து விடுதலை ஆகணும்னா இந்த சண்ட பைரவர். நீங்கள் இந்த வருடத்தில் இந்த வைகாசி மாதம் அஷ்டமியில் போய் ஒரு தீபம் ஏற்றி நிற்கும் போது அந்த பாதுகாப்பு வலையும் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுலேருந்தே அது தெரிய ஆரம்பிக்கும். அந்த தேவையில்லாமல் சீறிட்டு வரவங்க எல்லாத்தையும் அடைக்கக்கூடியது தான் இந்த சண்ட பைரவருடைய மிக உத்தமமான ஒரு வழிபாட்டுக்கான பலன்கள். கண்டிப்பா மேம். வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளுடைய சிறப்புகள் என்ன? இந்த நாளுக்குரிய பைரவர் யாரு? அப்ப இந்த பராபவ வருடத்துக்கு வைகாசி மாசத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடியது ஜூன் 8ஆம் தேதி தேய்பிறை அஷ்டமி. அதாவது இதுக்கான வழிபடக்கூடிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஷ்ண பைரவர். ரொம்ப சக்தி வாய்ந்தவர், அன்புக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர். ஸோ என்னோட காதல் தோல்வியில் முடிஞ்சிருச்சு, என்னோட இல்லற வாழ்க்கை தோல்வியில் முடிஞ்சிருச்சு, இந்த மாதிரி அம்மா பிள்ளை பிரிஞ்சிட்டாங்க, பாசம் அப்படின்ற ஒரு பிணிப்புல இருந்து பாதிக்கப்பட்டவங்க இந்த பைரவரை போய் வழிபாடு செய்யும் போது அந்த பாசத்துக்கு உயிரை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் மிக உத்தமம். ஸோ எல்லா பைரவருக்கும் தயிர் சாதம்னு ஒரு விஷயத்தை வச்சிருவாங்க, அப்படி கிடையவே கிடையாது. இவருக்கு முழுக்க பால் சாதம் தான். பால் சாதத்தில் மாதுளை முத்துக்களை போட்டு வச்சு வழிபாடு செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உறவுகள் பலப்படுத்தி கொடுக்கும். என் பொண்டாட்டி திடீர்னு டைவர்ஸ் கேட்குறாங்க, ஹஸ்பண்டுக்கு இல்லீகலாக ஒரு தொடர்பு இருக்குது, விட்டுட்டு வந்துட்டா நான் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது இந்த பீஷ்ண பைரவர்கிட்ட போய் நிற்கும் போது உங்களுடைய உறவுகளை பலப்படுத்தி கொடுக்கும், வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா. அடுத்ததா வைகாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி நாளுடைய சிறப்புகள் என்ன? வைகாசி மாதம் வரக்கூடிய ஏகாதசி. ஸோ ஏகாதசின்னு எப்படி இருக்கும்போது நம்ம எப்போவுமே பெருமாளை தான் வழிபாடு செஞ்சிட்ருப்போம். இந்த வைகாசி மாத ஏகாதசியோட சிறப்பு என்னென்னா எம்பெருமான் மோகினி அவதாரம் எடுத்த திதி தான் வைகாசி மாதம் ஏகாதசி. ஸோ இதில் உள்ள சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த புராண கதைகளில் ஒரு 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 கிராமத்தில் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 4 பசங்க இருக்காங்க. 4வது பையன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவர் கெட்ட பழக்கத்தோட அடிமையாக்கி தன் சொத்தெல்லாம் விற்று குடும்பத்தை அவமதித்து எல்லாம் முடிச்சுட்டு காட்டில் வெட்டியான வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது
அந்த வழியா அந்த முனிவர்கிட்ட போய் ஒரு போய் மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு, உறவு இரவு எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு, நான் விட்டதெல்லாம் மீண்டும் ஜெயிக்கணும், நான் செஞ்ச தப்ப மனசார அப்போ நீ செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைகாசி மாசத்துல வர வளர்பிற ஏகாதசியை போய் நீ வழிபாடு பண்ணு. இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஏகாதசியில தான் அவர் வந்து மோகினி அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது, இவர் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு முழு நாள் சாப்பிடாம விரதம் இருந்து பெருமாளை எப்பவுமே வைகாசி வந்து முதல் நாள் தசமியில விரதம் ஆரம்பிப்பாங்க, ஏகாதசி அன்னைக்கு முழு விரதம் இருப்பாங்க, அடுத்த நாள் வந்து துவாதசியில வந்து காலையில பூஜையை முடிப்பாங்க. இதான் விஷயம். அதே போல அவர் விரதம் இருந்ததாகவும் அதன் பிறகு அவர் வெற்றி பெற்றதாகவும் அவருடைய அடுத்த ஜென்மம் அது வந்து மிகப்பெரிய ஒரு அரசவை பதவி கிடைச்சதாகவும் அந்த புராண கதைகள்ல இருந்துச்சு. ஸோ அதே போலதான் இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி வந்து மோகினி ஏகாதசினே இதுக்கு பேர். அப்ப இந்த மோகினி ஏகாதசியை ஒருத்தர் எடுத்து வழிபாடு செய்யும் போது, தான் கர்ம வினையினால என்னெல்லாம் விட்டுட்டேன், எனக்கு ஒரு ரீகேப் கிடைக்குமா, எல்லாத்தையும் ரிவைன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு எடுக்கணும்னா மன்னிக்கிற குணமும் தவிர்க்கக்கூடிய விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான் வைகாசி ஏகாதசி. ஸோ இந்த வைகாதசி ஏகாதசி அன்னைக்கு தானங்கள் கொடுக்கறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மோகினி அவதாரத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பா மேம். அடுத்ததா வைகாசி மாத தேய்பிறை ஏகாதசி நாள் பத்தி சொல்லுங்க. தேய்பிறை ஏகாதசி வந்து பாத்தீங்கன்னா அபார ஏகாதசி. அபார அப்படின்னா எல்லையற்றது, அக்ஷய பாத்திரம் மாதிரி. எந்த ஒரு விஷயத்த நீங்க வழிபாடு பண்றீங்களோ அதோட வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான் இந்த அபார ஏகாதசி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு கதை, ஒரு சிறுகதை, இந்த மகாபாரதம் இதுல வரக்கூடிய கிளை கதைகள்ல அண்ணன் தம்பி வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், அண்ணன் வந்து தர்மமானா இருந்துட்டு இருக்காரு, தம்பி வந்து கஞ்சத்தனமா இருக்காங்க, ஊர் மக்கள் எல்லாம் அண்ணனை புகழ்றாங்கன்றனால ஒரு கட்டத்துல உச்சக்கட்ட விரோதத்துல அண்ணனை கொண்டு ஒரு மரத்துக்கீழே புதைச்சிடுறாரு. புதைச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதோட கர்மவினை வந்து அவருக்கு வாரிசுங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. அந்த இருக்கக்கூடிய ஒரு பதஞ்சலி முனிவரை போய் வழிபாடு செய்யும் போது அவர் மூலயமாக வந்தது தான் இந்த மாதிரி அபார ஏகாதசி இருக்கு. உன்னோட கர்மாக்களை, எல்லையற்ற கர்மாக்களை நீக்கி கொடுத்து வாழ்க்கை வெற்றியும் கொடுக்கும். அந்த அண்ணன் வந்து முக்தி அடையாம இருந்தனால இந்த நாள்ல நீயும் விரதம் இரு, உனக்கும் முக்தி கிடைக்கும், உன் கர்ம வினை தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே, அவர் ஆன்ம ரூபமாக இந்த அபார ஏகாதசி விரதம் இருந்தாரு, அவர் மனப்பூர்வமாக இருந்தாரு. அதோட விளைவுகள் அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏகாதசி திதியில வந்து 2 நாயகர்கள் வருவாங்க, அவங்களா இந்த தூதர்களா பிறந்ததாக ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அபார ஏகாதசி அப்போ அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா முழுக்க பால் பொருட்களாலேயே எம்பெருமானுக்கு வழிபாடுகள் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி வைக்கிறது தான் சிறப்புகள். வீட்டுல துராத்மாக்கள் இருக்கு, இறந்தவங்களுடைய தர்ப்பணம் கொடுத்தும் மோட்சம் அடையாம இருக்காங்க அப்படின்னா இந்த அபார ஏகாதசி அன்னைக்கு அவங்கள நினைச்சு கோவில்ல, சாமி முன்னாடி கிடையாது, கோவில்ல ஒரு மரத்தடியில அவங்களுக்கு ஒரு தீபத்தை ஏத்திட்டு வரும்போது அந்த ஆத்மாக்களுடைய மோட்சங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏகாதசி திதி தொடங்கிறதுக்கு தசமி முடியும் போது ஏத்தி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு துவாதசி அன்னைக்கு அதை குளிர வைக்கும் போது வீடை சுத்தி உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்கறதோட, அதான் சொல்லுவாங்க அஷ்ட திக்குலேருந்து வர வேண்டிய வரவுகள்ல என்னென்ன தடைகள் இருக்கோ, பணம், செல்வம், பேரு, புகழ், வம்ச விருத்தி, திருமணம், இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல எங்கெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த தடைகளை உடைச்சி அடிச்சு உங்களுக்கான விஷயத்த உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது தான் இந்த அபார ஏகாதசியுடைய மகிமை. கண்டிப்பா மேம். அடுத்ததா வைகாசி அமாவாசை வருது இல்லையா? ஸோ அன்றைய தினம் என்ன மாதிரியான வழிபாடு நம்ம பண்ணணும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? வைகாசி அமாவாசை அதாவது மே மாதம் 16ஆம் தேதி வருதுங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்ன தெரியுங்களா? இது வந்து சனி ஜெயந்தி. சனி பகவான நார்த் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு சனி பகவான் கோவில்ல போய் அந்த நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் ஏத்தாதவங்க இருக்க மாட்டாங்க. தென்னகத்துல வந்து சில பகுதிகளில் இது தெரியுது, சில பகுதிகளில் தெரியல. உங்களுடைய அன்றாட கர்மா பாவத்தை போக்கணும், கர்மாவை குறைக்கணும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியல. சாப்பாடு இருக்கு, சுகர் இருக்கு, சாப்பிட முடியாது. ஏதோ ஒரு விஷயத்த உங்களை கண்ட்ரோல் பண்ண முதல் விஷயம் ஒரு ஆர்கன்ஸ் கெட்டு போகுது, ஹார்ட் அட்டாக் வருது, கிட்னி டயாலிசிஸ் பண்ணும், பிரெயின் டியூமர், இந்த மாதிரி எந்த வியாதிகள் உங்களுக்கு அட்டாக் பண்ணுதோ எல்லாம் கர்மா தான்.
என்ன வேணா சொல்லிக்கோங்க, சிகரெட் பிடிச்சனால வந்துச்சு, அது சிகரெட் பிடிக்க வச்சதே கர்மா தான். அப்போ உங்க கர்மாலேருந்து விடுதலை கிடைக்கணுமா, கண்டிப்பா இந்த வைகாசி அமாவாசை அன்னைக்கு நவகிரகத்துல இருக்க சனி கோயிலுக்கு போனாலும் சரி, இல்லை எங்க ஏரியால சனி பகவானுக்குனே கோவில் இருக்குங்க தனியா, அப்படின்னா அந்த கோவிலுக்கு போயிட்டு அவருக்கு நல்லெண்ணெய் காப்பு இன்னைக்கு உங்க கையால கொடுக்கறது ரொம்ப விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு அகண்ட அகல்ல நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி அவரை மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு முதல் விஷயம் ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுக்கறது. ஆசிரமத்துல வந்து இந்த ஆட்டிசம் இருக்கக்கூடியவங்க, கண் பார்வை தெரியாதவங்க, இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடியவங்க, ஊனமுற்றவர்களுக்கு உணவு கொடுக்குறது. அதாவது எப்பவுமே அமாவாசைனா நம்ம தேடி பிடிச்சி பசுக்கு சாப்பிட தின்னுதோ தின்னுல வாயில திணிச்சு விட்டுட்டு கர்மாவை கழிச்சிட்டோம்பா அப்படின்ட்டு வருவாங்க. அதெல்லாம் கிடையாது. இந்த வைகாசி மாசம் அமாவாசை அன்னைக்கு ஒரு ஊனமுற்றவர்கள் இல்லை, சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஒரு ஆளுக்கு நீங்க சாப்பாடை கொடுங்க. உங்க கர்ம வினை குறையிறது, உங்களை சுத்தி உள்ள ப்ரெசன்ட் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டா, அது நிறைய விஷயங்கள் தேடி வருது, என்னோட எஃபெக்டுக்கு ஏற்ற வெற்றி கிடைக்குதுன்றதை பார்க்கணும் அப்படின்னா இந்த அமாவாசை அன்னைக்கு செய்யறது சிறப்பு. எப்பவும் போல தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொடுத்துடணும். 12 மணிக்குள்ள கொடுக்க வேண்டியதை கொடுத்தணும். வீட்டில் பூஜை பண்றவங்க பண்ணுங்க, கோவிலில் போய் கொடுக்குறவங்க கொடுங்க. ஆனா இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. சரி அத்தை அமாவாசைக்கு பார்த்துக்கலாம், அந்த மாதிரி கர்மா தட்டி விடும் நம்மள. அதை மட்டும் கேர் எடுத்துட்டு பண்றது. அதுக்கடுத்து கோவிலில் நல்லெண்ணெய் காப்பு போடுறது, தீபம் ஏத்துறது, இதெல்லாம் குடும்பத்துக்கே வந்து இந்த பீடைன்னு ஒரு வார்த்தை இருக்கும், துரதிருஷ்டம்னு ஒரு வார்த்தை இருக்கும். இது ஏன் எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு சொல்றவங்க இந்த நாள் இதை ஏற்றி பண்ணும்போது அதெல்லாம் கிளென்ஸ் ஆகி நீங்களும் அதிர்ஷ்டமானவங்களாக புதிய ஒரு வாழ்க்கை தொடக்கத்தை பாருங்க. கண்டிப்பா. நன்றி. நன்றி.